அன்பார்ந்த சமச்சீர் கல்வி படிக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் கணிதம் பயிலும் தமிழ் வழி பயிலும் மாணாக்கர்களுக்காக இன்று நாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ட் 3 வெளியிடுகிறோம். அனைத்து மாணவர்களும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்த தொகுப்பினை கண்டு பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக 4i cap plus 3i cap minus 7k cap என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழியாக செல்வதும் 2i cap minus 6j cap plus 7k cap என்ற வெக்டருக்கு இணையானதுமான நேர்கோட்டின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஸோ ரெண்டு கேட்டிருக்காங்க, வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ வெக்டார் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 3j கேப் மைனஸ் 7k கேப் மற்றும் பி வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் 6j கேப் ப்ளஸ் 7k கேப் இருக்கு. ஒரு புள்ளி ஏ வெக்டார் வழி செல்லும் மற்ற வெக்டார் பிக்கு பி வெக்டார் இணைந்த கோட்டின் வெக்டார் சமன்பாடுக்கு துணை அளவு இல்லாத வடிவம். அதனால் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் bracket into b vector is equal to 0 vector. So r vector minus 4i cap plus 3j cap minus 7k cap into 2i cap minus 6j cap plus 7k cap equal to 0 vector. இது வந்து வெக்டார் சமன்பாடு. ஸோ கார்ட்டீசியன் சமன்பாடு எப்படி இருக்கும்? x minus x1 divided by b1 equal to y minus y1 divided by b2 equal to z minus z1 divided by b3. அங்கே வந்து b1 வந்து 2, b2 வந்து minus 6, b3 வந்து 7. ஸோ x minus 4 by 2 equal to y minus 3 by minus 6 equal to z by z plus 7 divided by 7. அப்போ நமக்கு x1 y1 z1 4, 3, -7 மற்றும் b1 b2 b3 வந்து 2, -6, 7. அடுத்ததாக x minus divided by 3 equal to y minus 3 divided by minus 1, z minus 1 is equal to 0 மற்றும் x minus 6 divided by 2 is equal to z minus 1 divided by 3, y minus 2 is equal to 0 என்ற கோடுகள் ஒரு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும் என காட்டுக. மேலும் அவை வெட்டும் புள்ளியையும் காண்க. அப்போ கொடுக்கப்பட்ட கோடுகள் வந்து x minus 3 divided by 3 equal to y minus 3 divided by minus 1 மற்றும் z minus 1 is equal to 0. அப்போ z is equal to 1 இருக்கும். ஸோ x minus 6 divided by 2 equal to z minus 1 divided by 3. அதனால் 2 is equal to 0, அதனால் y is equal to 2. ஸோ y is equal to 2 மற்றும் z is equal to 1 எனில் 1 பிரதியில் கிடைப்பது x minus 3 divided by 3 equal to 2 minus 3 divided by minus 1 equal to minus 1 divided by minus 1 is equal to 1. ஆனால் x minus 3 is equal to 3, அதனால் x is equal to 6. அதனால் 6, 2, 1 வெட்டுப்புள்ளி வந்து 6, 2, 1. 1 மற்றும் 2 பூர்த்தி செய்கிறதா என்பதை சோதிக்க. 1 நம்ம போட்டோம்னா 6 minus 6 divided by 2 is equal to 1 minus 1 divided by 3 இருக்கும். அதனால் 0 ஆயிரும். ஏன்னா 0 by 3 0 ஆயிரும். ரெண்டாவில் வந்து 6 minus 3 divided by 3 அதனால 1 minus 3 divided by minus 1.
6 minus 3 divided by 3. அதனால் minus 3 divided by minus 3 divided by 3. Minus 3 divided by 3. ஸோ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கோடுகள் 1 2 மற்றும் புட்டு வெட்டி கொண்டன. ஸோ 6, 2, 1. அடுத்த கணக்கு 2i cap plus 6j cap plus 3k cap என்ற நிலை வெக்டார் கொண்ட புள்ளி வழியாக செல்லும் i cap plus 3j cap plus 5k cap என்ற வெக்டாருக்கு செங்குத்தானதுமாக தளத்தின் வெக்டார் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. ஸோ a vector is equal to 2i cap plus 6j cap plus 3k cap. n vector is equal to i cap plus 3j cap plus 5k cap. ஸோ புள்ளி வந்து ஏ வெக்டார் வழி செல்லும் மற்றும் வெக்டார் வந்து என் வெக்டாருக்கு செங்குத்தான தளத்தின் வெக்டார் வடிவ சமன்பாடு ஆர் வெக்டார் டாட் என் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் என் வெக்டார். ஸோ ஆர் வெக்டார் டாட் ஐ கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப். ஸோ அப்போ நான் 2i கேப் ப்ளஸ் 6j கேப் ப்ளஸ் 3k கேப் ஆயிருக்கும். டாட் ஐ கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப் ஈக்குவல் டு 2 plus 18 plus 15. So R cap dot I cap plus 3j cap plus 5k cap is equal to 35. அதோடைய கார்ட்டீசியன் எப்படி இருக்கும்னா a into x minus 1 plus b into y minus 1 plus c into z minus z1 is equal to 0. So 1 into x minus 2 plus 3 into 1 minus 6 plus 5 into z minus 3. 3 into y minus 6. So z1 is x1 y1 z1 is 2, 6, 3. ABC வந்து 1, 3, 5. So minus 2 plus 3y minus 18 plus 5z minus 15 is equal to 0. அதனால் x plus 3y plus 5z is equal to minus 35 is equal to 0. So x plus 3y plus 5z equal to 35. அடுத்த கணக்கு ST is equal to 2tq plus 9t square plus 12t minus 4. இங்கு t greater than equal to 0 எனும் விதிப்படி ஒரு கோட்டின் ஒரு துகள் நகர்கிறது. எண் நேரங்களில் துகள்களின் திசை மாறுகிறது ஒன்று. முதல் 4 வினாடிகளில் துகள் பயணித்த தூரம் என்ன? மூன்றாவது கொஸ்டின் திசை வேகம் பூஜ்ஜிய மதிப்பை அடையும் துகள்களின் முடுக்கம் என்ன? ஸோ அப்போ ST வந்து 2t cube minus 9t square plus 12t minus 4. t is greater than equal to 0. முதலாவதாக வகைப்படுத்தப்பட்டது VT is equal to 6t square minus 18t plus 12. ஸோ அதில் 6 காமன் எடுத்தோம்னா 6 ஓப்பன் தி ப்ராக்கெட் t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2.
ஸோ டிடி மைனஸ் 3 + 2 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா காரணிப்படுத்தணும்னா 6 ஓப்பன் தி ப்ராக்கெட் டி மைனஸ் 1 டி மைனஸ் 2 பிகாஸ் மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 2 நம்ம பிரேக் பண்ணலாம். இங்கே விடி = 0னால 6 டி மைனஸ் 1 டி மைனஸ் 2 = 0, அதனால் டி = 1 அல்லது 2 இருக்கும். விடியின் தறி மாறும் பொழுது துகள்களின் திசை மாறுகிறது. அப்போது டி வந்து greater than = 0 இருக்கும், less than 1 இருக்கும். ஸோ டி மைனஸ் 1 மற்றும் டி மைனஸ் 2 இரண்டுமே less than 0 இருக்குது. அதனால் விடி greater than 0. ஸோ டி இஸ் lesser than 1, lesser than 2. ஸோ டி மைனஸ் 1 greater than 0 மற்றும் டி மைனஸ் 2 lesser than 0. ஸோ விடி = 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். போத் டி மைனஸ் 1 மற்றும் டி மைனஸ் 2 is greater than 0. ஸோ விடி is greater than 0. ஸோ T1 மற்றும் T2 வினாடியில் திசை மாறாது. இரண்டாவது கொஸ்டின் வந்து முகம் 4 கோடிகளில் சகநீத்த பம்ப். ஸோ S0 - S1 மாடல்ஸ் S1 - S2 plus models S2 minus S4. So S0 = -4.